ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் தி அக்கௌண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2ல் வந்து பார்க்குறோம். ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இயர் வந்து 2000 December 1st 31 வரைக்கான எல்லா டிரான்சாக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் rupees 2,50,000 and cash deposit with bank. இப்போது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கேஷ் வந்து போடுறாங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1,50,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போது 2,50,000 வந்து 1,50,000 போச்சுன்னா மீதி 1 lakh இருக்கும். அப்போ கேஷில் வந்து 1 lakh rupees, பேங்க்கில் வந்து 1,50,000 rupees. இப்போ கேபிட்டல் வந்து நமக்கு 2,50,000 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரங்கன். மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் கிரெடிட் பர்ச்சேஸ்னாலே நமக்கு பார்ட்டியோட நேம் வரும். அப்போது மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ரங்கன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பவுச் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரமேஷ் ஆன் கேஷ். கேஷுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா ஃபர்னிச்சர் வாங்குறப்போ நமக்கு உள்ளே வந்து ஃபர்னிச்சர் வருது. அப்போ ஃபர்னிச்சர் வாங்குறப்போ நம்ம கேஷ் வந்து கொடுப்போம். அப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது. அடுத்தது குட்ஸ் சோல்டு டு யசோதாக்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். பேர் கொடுத்துருந்தாலே நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணுறோம். அதுங்காட்டி நம்ம யசோதாங்கிற பேர் வந்து போடுவோம். ஏன்னா அவங்க இன்னும் நமக்கு பணம் கொடுக்கல, அதுங்காட்டி இவங்கள நம்ம டெபிட்டில் போடுறோம். சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், அதுங்காட்டி இது வந்து நமக்கு கிரெடிட். குட்ஸ் ரிட்டன் பை யசோதா நம்ம சேல் பண்ணியிருக்கோம், இவங்க வந்து நமக்கு பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போது சேல் பண்ண பொருள் வந்து உள்ளே வருதுன்னா இது வந்து டெபிட், யசோதா வந்து கிரெடிட். குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு பொருள் சேல் பண்ணுறப்போ கேஷ் வந்து வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பவுச் குட்ஸ் ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் யசோதா கிட்டேருந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னா இது வந்து டெபிட். யசோதா வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க வந்து நமக்கு கிரெடிட். கேஷ் பேடு டு ரமோலா, யாருக்கு வந்து பே பண்ணுறோன்னா ரமோலா. அப்போ டெபிட். இது நம்ம கையை விட்டு வெளியே போகுதுன்னா கேஷ் வந்து கிரெடிட். கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க். இப்போ பேங்க்லேருந்து காசு எடுக்கிறோம்னா நமக்கு என்ன கிடச்சிக்கன்னா கேஷ் வந்து கிடச்சிருக்கும். எதுலேருந்து எடுத்திருக்கோன்னா பேங்க். அப்போ பேங்க் வந்து கிரெடிட், கேஷ் வந்து டெபிட். பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம வந்து கேஷ் வந்து வெளியில் போயிருக்குது. எதுக்காக செலவு பண்ணியிருக்கோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கைவிட்டு எள்ளு வெளியே போகுதுன்னா கேஷ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். அடுத்ததாக பவுச் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஃபார் கேஷ். ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி வந்து நம்ம கேஷ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட். இப்போ இது வாங்குறதுக்கு நம்ம கேஷ் வந்து வெளியில் போயிருக்கோம், இது வந்து அப்போ கிரெடிட். கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் தி ப்ராப்ரேட்டர். யூஸ்ன்னு இருக்குது, அப்போ நம்ம அதை ட்ராயிங்னு சொல்லுவோம். ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்லேருந்து எடுக்கிறோம். அப்போ இது வந்து நமக்கு கிரெடிட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பெய்டு சேலரி. பே பண்ணுறோன்னா கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ இது வந்து நமக்கு கிரெடிட். எதுக்காக பே பண்ணுறோன்னா சேலரிக்காக. அப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. பெய்டு ரெண்ட். பே பண்ணுறோன்னா கேஷ் வந்து வெளியில் போகும், கேஷ் வந்து கிரெடிட். எதுக்காக பே பண்ணுறோன்னா ரெண்ட்டுக்காக. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம்.